வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெல்கம் டு ஷெஃப் தாம்புவின் மல்டி குசின் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சாதம் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அந்த சாதத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா கேரட் சாதம். அந்த கேரட் சாதம் செய்யறதுக்கு முன்னாடி அது தேவையான பொருட்கள் நம்ம கேரட் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வேக வச்ச அரிசி, அதாவது வெந்த சாதம் 1 கப்பு, 10 முந்திரி பருப்பு, வெங்காயம் 50 கிராம், கேரட் 100 கிராம், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 4 நம்பர், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி சிறிதளவு, தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2 நம்பர். இப்போ என்ன பண்ணுறோம், சாதத்தை வடித்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு கழுத்தளவு தண்ணி வச்சுட்டு அரிசி நல்லா கலக்கி எடுத்துகிட்டு தண்ணி கொதி வரும்போது அந்த அரிசியை போட்டு நல்லா வெந்த பிறகு வடித்து எடுத்துருங்க. உப்பு போட்டு வடித்தாலும் சரி, உப்பு இல்லைனாலும் சரி, உப்பு போடாமல் வடித்தாலும் சரி. கேரட்டை துருவி வச்சுக்கிறோம், வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறோம், பச்சை மிளகாய் கீழே வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிறோம். கூடவே பச்சை மிளகாய் போட்டு வதக்கிறோம். அதை ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை போட்டு வதக்கிறோம். நல்லா வதங்கின பிறகு கேரட்டை போட்டு வதக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், அதே மாதிரி மிளகாத்தூள் போடுறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டு அந்த வடித்த சாதத்தையும் போட்டு நல்லா வதக்கிறோம். இந்த ஸ்டேஜ்லேருந்து உப்பு போடுறோம். இந்த மஞ்சள்தூளும் மிளகாத்தூளும் போடுறதுக்கு காரணம், அந்த கேரட் பசுறு வாசனை இல்லாமல் இருக்கும், அதாவது பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அந்த மஞ்சள்தூளும் மிளகாத்தூளும் சேர்க்கும்போது போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக அந்த வடித்த சாதத்தை போட்டு நல்லா வதக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அந்த சாதத்தை சாப்பிட்டிங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு கேரட் சாதம், ஹெல்த்தியான ஒரு ரைஸு. இது கூட நிறைய வத்தல் வச்சு சாப்பிட்ற மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்டா அது கலக்கலாக இருக்கும். நம்ம ஐட்டம் சொன்னால் ஒரு நல்ல மீன் வறுவலோட சாப்பிடும்போது இந்த கேரட்டு சாதம் கலக்கலாக இருக்கும். இப்போ அந்த கேரட் சாதத்தை எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். அடுப்பை வச்சுக்கிறேன். இதெல்லாம் எண்ணெய் வைக்கிறேன். எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய். எண்ணெய் சூடாகுது. இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட போகிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது கடுகு போட்டுறேன். கடுகு பொரியணும். அதே மாதிரி கடலைப்பருப்பு போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு போட்டுறேன். காஞ்ச மிளகாவை காம்பு எடுத்துகிட்டு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுறேன். இது காரத்துக்கு நான் போடுற மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். இந்த காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டேன். இது சுவுக்கு வதக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கீரி போட்ட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்க்கணும். இது கூட என்ன பண்ணால் முந்திரி பருப்பு போட்டலாம். ஸோ முந்திரி பருப்பு நம்ம ஊற்றி வச்சுக்கோம். அதாவது முந்திரி பருப்பு போட்டு வதக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா செவந்து வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கலர் மாறுது. முந்திரி பருப்பு கலர் மாறும்போது நான் என்ன பண்ணுறேன், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிறேன். வெங்காயத்தை போட்டுடலாம். போட்டு வதக்கலாம்.
முகாபாகம் வதங்கணும். இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டலாம். இந்த உப்புமா பதத்துக்கு இந்த வெங்காயத்தை வதக்குவோம். நம்ம சாப்பிடும்போது வெங்காயம் தட்டுப்படணும். இந்த ஸ்வீட்னஸ் ஆஃப் தி ஆனியன் நல்லா தெரியும். அதில் இந்த வெங்காயத்தை முக்கால் பாக வதக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், முக்கால் பக்கம் வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் கேரட் போட்டுறேன். நல்லா வதக்கலாம். இப்போது மிளகாத்தூள் தூவன மாதிரி போட்டுக்கிறேன். இல்லை பச்சை வாசனை போட்டுருக்கு. மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். அதே மாதிரி உப்பு போட்டுக்கிறேன். வதக்கலாம். இப்போ இந்த கேரட் நல்லா வெந்துடுச்சு. சூட்லேயும் நல்லா அழகாக இருந்துச்சு. இப்போது இது மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுவோம். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கலாம். என்ன ஆகுனா இந்த கேரட்டு இன்னும் கொஞ்சம் பஞ்சு மாதிரி நல்லா வெந்துடும். இந்த உப்பு காரம்லாம் இறங்கிட்டுருக்கோம் இந்த கேரட்டில். இப்போது நம்ம வடித்து சாதம் வச்சுருக்கோம். சாதம் வேக வச்சு வடித்து வச்சுருக்கோம். இந்த கேரட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பசுறு வாசனை போயிடணும். அதனால தான் நம்ம வந்து மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த கேரட் எல்லாம் வதக்கிக்கலாம். தண்ணி தெளிக்க வேணாம். இந்த கேரட் உங்களுக்கு தனியாக வந்துடும். தண்ணி வேண்டாம் அதுக்கு. ஸோ நல்லா அழகாக வந்து வதக்கிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், சாதத்தை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான கேரட் சாதம். கடைசியாக ஒரு டிப்பு இப்போ சொல்கிறேன். நல்லா வதக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லா பக்கமும் இந்த ரைஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இதை சாப்பிடும்போது இந்த கேரட்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் வாயில் தட்டு பண்ணணும். இந்த காரமும் தட்டு பண்ணணும். இப்போ நான் டிப்பு சொல்கிறேன்னு சொன்னேன். கடைசியாக ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சுற்றின மாதிரி விடுங்க. பச்சை எண்ணெய் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கலக்கலான கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு அணைச்சிடுறேன். ஒரு பாத்திரத்தில் பிடிக்கலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். ஒரு சூப்பரான எளிமையான ஒரு ரைஸு கேரட் சாதம். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் கொடுங்க. உங்களை அடுத்த எபிசோடு தான் விடைபெறும் தாமோதரன். நன்றி, வணக்கம்.